إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்குரிய தலைவர் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, நிர்வாகிகளே, இந்த ஊரை சார்ந்தவர்களே மற்றும் வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே கல்வி பயில்கின்ற மாணவர்களே, இங்கே உரை நிகழ்த்திய மார்க்க அறிஞர்களே, உங்களுக்கெல்லாம் முதலாக எனது இஸ்லாத்தின் காணிக்கையாக இருக்கின்ற சலாத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் நான் இந்த விழாவிலே கலந்து கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் இங்கே கல்வி கற்ற மாணவர்களும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களும் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்துவது மட்டுமல்ல, அவர்கள் இந்த ஃபிர்தௌசியாவினுடைய அவசியத்தையும் சொல்கிறார்கள். இந்த ஃபிர்தௌசியாவில் நீங்க சேருங்க, மாணவர்களை சேருங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் முதல்வர்கிட்ட கேட்டேன், இந்த ஊர்க்காரங்க எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு இப்போ கொஞ்ச நேரம் முன்னால கேட்டேன். இந்த 5 ஆண்டுகள் ஒருத்தர் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 5 வருஷம் இந்த ஊர்ல இருந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க, ஃபிர்தௌசியாவில் இருக்கவே மாட்டாங்க. 23 வருஷமாகவும் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறவங்க 3 பேர் சகோதரர்கள் சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, மெழுகுதிரி இருக்கிறது, அந்த மெழுகுதிரி தன்னை அழித்துக் கொள்கிறது, ஆனால் அந்த ஒளியினால் அதற்கு பயன் இல்லை. இது இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு உதாரணம். கல்வி கற்றுவிட்டு கல்வி கற்றதின்படி செயல்படாத ஒருவனுக்கு இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மெழுகுதிரியை போன்றவன், அது ஒளி தருகிறது, பிறருக்கு ஒளி தருகிறது, ஆனால் அந்த ஒளியினால் அதற்கு எந்த விதமான பயனும் இல்லை, அது தன்னையே அழித்துக் கொள்கிறது. இந்த ஊர்ல நீங்க இவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கூட ஒரு மாணவனை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னார், அந்த ஆசை இல்லை என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா மாணவர்களுமே இதை வலியுறுத்துறாங்க. அது ஆச்சரியமாக இருக்கிறது. வருஷம் பேசுகின்ற மாணவர்கள் அத்தனை பேருமே, நான் வரும்போது ஒன்றும் தெரியாம வந்தேன், நான் மிக அதிகமான கலைகளை கற்றிருக்கிறேன், என்னதான் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணுமே அப்படிங்கிறது கூட நம்ம ஆட்கள் என்ன செய்யறது இல்லைங்க, சேர்க்கிறது இல்லைன்னு சொன்னா, இப்ப வேறு ஊருக்காரங்கெல்லாம் நம்ம ஊர்னால பயன்பெறுகிறார்கள், நம்ம பயன்பெறாமல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது ஆலிம்கள் மதிக்கப்படுகிறார்களா, எப்படி மதிக்கப்படுகிறார்கள், கல்வி எப்படி மதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த ஒரு சிரிப்பில் நினைக்கிறேன் பார்த்திருக்கிறேன்னா, என்னன்னு கேட்டா, அதாவது பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் படிக்கணும். இப்ப அது அப்படிதான் இருக்குது. இந்த எல்கேஜி யூகேஜி எல்லாம் பாருங்க, கருவில் இருக்கும் போதே எல்கேஜி அட்மிஷன் வாங்கிக்கலாம். அப்ப இந்த ஊருக்காரங்க எத்தனை பேர் இந்த அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, என் பிள்ளை இங்க சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் வாங்கிக்கிறாங்க? ஒத்துமை கிடையாது. யாரும் படிக்க வைக்கிறதும் இல்லை, ஓத வைக்கிறதும் இல்லை. ஏன்னா கலைகள் அத்தனையுமே இங்கே கற்றுக் கொடுக்கப்படுது, உலக கல்வியும் சேர்த்து கிடைக்குதுங்க, உலக கல்வியும் சேர்த்து இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று மாணவர்கள் சொல்றாங்க. அவங்க அதை வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனா யாருமே எரிச்சலை கற்றுக் கொள்றதில்லை. இந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த குராபிகள் நம்ம சொல்றோமா இல்லையா, அவங்க ஆலிம்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க? அதாவது மறுபடியும் எல்லாம் கேட்பானா, எப்படி கேட்பானா, நரகத்துக்கு போகக்கூடியவங்க கூடுவானா, நீ ஆலிம் படிச்சிருக்கியான்னு கேட்பானா, இல்ல நான் படிக்கல.
சரி, ஆலிம் கூட நீ பேசி இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பானா? இல்ல, நான் பேசினது இல்ல. ஆலிம் கூட சாப்பிட்டு இருக்கிறியா? நான் சாப்பிட்டது இல்ல. ஆலிம் குடியிருந்த ஒரு தெருவில் நீ குடியிருந்திருக்கிறாயா என்று கேட்பான். அவன் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா? உடனே நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்றான். அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆலிம்களுடைய அந்த வரம்பை என்ன செய்யறாங்க, உயர்த்தி என்ன செஞ்சாங்க, மௌதுவான இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள், புரைந்திறக்கப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் வச்சு என்ன செஞ்சாங்கன்னா பரப்பி விட்டாங்க. ஆலிமோட பேசி இருக்கிறியா, ஆலிமோட சாப்பிட்டு இருக்கிறியா, ஆலிம் தெருல குடியிருந்து இருக்கிறியா, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்றான். அப்படின்னு கடைசியில் என்னன்னு கேட்டா தௌஹீத்வாதி இருக்காங்க தெரியுமா, ஆலிம்களை சுத்தமா மட்டும் கட்டிட்டாங்க. ஒண்ணுமே தேவையில்லை, படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 4 கேசட்டை கேட்டா போதும், 4 புஸ்தகங்களை படிச்சா போதும், மார்க்கத்தை நம்ம ரொம்ப தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க. ஆமா இதுதானே அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா, எங்கேயே நாங்கள் குறை சொல்லிக் கொள்வது வந்து இந்த புகாரி முஸ்லிம் தமிழ்ல வந்துருச்சு இல்லையா? இப்ப என்னன்னு கேட்டா எல்லாருமே ஆலிம் ஆகிட்டாங்க. அது தமிழ்ல வந்தது கூட தப்புன்னு கூட சில பேர் என்ன செய்றாங்க, சொல்லுகின்ற அளவிற்கு. ஆமா புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, குர்ஆன் தர்ஜுமா இருக்குது, இனிமே எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருப்பானே, அதுவே போதும். புகாரி முஸ்லிம் இருக்கத்தானே செய்யுது, அதே நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கிட்டு பாத்துக்கலாம். புகாரில எல்லா ஹதீஸும் வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. புகாரில எல்லா ஹதீஸும் இருக்குது, புகாரி மட்டும் இருந்தா போதும், முஸ்லீம் கூட தேவையில்லை. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது வந்ததினால் அதையும் என்ன செய்யறாங்க, கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக குராமிகள் வந்து ஆலிம்களுடைய அந்த அவங்களுடைய கண்ணியத்தை எப்படி குறைக்கணுமோ அது மாதிரி என்ன செஞ்சாங்க, வேறு மாதிரி என்ன செஞ்சாங்க, குறைச்சாங்க. தௌஹீத்வாதிகள் சுத்தமா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா ஆலிம் எல்லாம் தேவையில்லை, படிக்க வேண்டிய அது மாதிரி ஒரு சிந்தனை போக்கு இப்ப வந்திருக்கு. தஃசீர்லாம் என்னத்துக்கு, ஆலிம்கள் எல்லாம் இருக்கு, அவசியமே இல்லை. குர்ஆன் இருக்குது, தர்ஜுமா இருக்குது, ஹதீஸ்கள் தமிழ்ல வந்துருச்சு, இனிமே எதுக்கு ஆலிம், நம்ம ஊர்ல வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி. இப்ப இந்த ஊர்ல பாருங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. இந்த கல்விக்கு, அதாவது இந்த உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இவ்வளவு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கிறாங்க. டியூஷனுக்கு மெட்ராஸ் சொல்றாரு, என் பையனுக்கான டியூஷனுக்கு நான் வருஷத்துக்கு 13,000 20,000 செலவழிக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனா இந்த கல்விக்காக வேண்டி ஃப்ரீ, இந்த கல்வி உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது. அது மாதிரி உலக கல்விக்கு சேர்த்து கிடைக்கின்ற இது மாதிரி உள்ள மதரசாக்களை பாருங்க, அதாவது உலக கல்விக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் பள்ளிக்கூடத்தை சேரு, ஓம் பள்ளிக்கூடத்தை சேரு அப்படின்ட்டு அது சேர்றதுக்காக வேண்டி கடுமையான போட்டிகள். ஆனால் இந்த பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, மதரசாக்களை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப குறைஞ்சு இருக்குது. 5 வருஷத்துக்கு பிரோசியாக்கள் இருந்து இந்த ஊர்க்காரங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். முதல் வருஷமும் இல்ல, 2வது வருஷமும் இல்ல, 5 வருஷமும் ஆள் இல்லைன்னா என்ன அர்த்தம், இனிமே அடுத்த வருஷம் சேர்த்தாதான் என்ன செய்வாங்க, 6வது வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, ஆட்கள் வருவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஆயிருச்சு. அப்ப ஆலிம்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அது என்ன செய்யறதுனா கண்ணியப்படுத்தப்படுறது இல்ல அப்படிங்கிறது இங்கே பேசிய உலமாக்கள் அத்தனை பேர் என்ன செய்றாங்க, பேசியிருக்கிறாங்க. இப்ப ஆலிம்களுடைய சிறப்பு இருக்கு தெரியுமா, அது மிகச் சிறப்பானது. அந்த சிறப்பை நம்ம எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, அந்த அளவிற்கு மிகச் சிறப்பு வாய்ந்திருக்கிறது. அது மட்டுமில்ல அப்படின்னு கேட்டா, இது குர்ஆனை படிக்கிறார், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், முஸ்லிம்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்ற, உயிர் நாடியாக இருக்கின்ற குர்ஆனை, அதனுடைய கலைகளை கற்றுக்கொள்கிறார்கள். அது யாருக்கு கிடைக்கும், யாருக்குமே கிடைக்காது. குர்ஆன் என்னதுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை படிக்கிறாங்க இவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை இங்கே படிக்கிறார்கள். அது உலகத்திலேயே இந்த 2 துறைக்கு மேலான துறை எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு நபிமார்கள் செய்திருக்கின்ற ஒரு பணியை செய்கின்ற வேலையை இந்த ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை என்னன்னு படிக்கிறதுக்கு நம்ம மக்கள் தயங்குறாங்க. உலக கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அந்த அளவிற்கு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாக என்ன செய்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை தான் காட்டுகிறது. இந்த கிளாட்ஸ்டோன் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் பிரதம மந்திரி, அவன் வந்து பிரிட்டிஷ் அவைக்கு வருகிறான். வருகின்ற போது என்ன செய்யறான், குர்ஆனை கொண்டு வருகிறான். அப்ப குர்ஆனை கொண்டு வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் குர்ஆனை கொண்டு வருகின்ற பொழுது அங்க இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இந்த கிளாட்ஸ்டோன் ஏற்கனவே இஸ்லாத்தினுடைய விரோதியாக இருக்கிறான், இவன் குர்ஆனை தூக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைகிறானே அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கிறாங்க. உள்ள வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த முஸ்லிம் சமுதாய மக்களை இந்த குர்ஆனில் இருந்து நாம் எப்போது திசை திருப்புகிறோமோ, வேறு வழிக்கு நாம் கொண்டு போகிறோமோ, அப்போதுதான் இவர்களை நாம் வழிகெடுக்க முடியும். அதுவரைக்கும் நம்மால் வழிகெடுக்க முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, இந்த குர்ஆனில் இருந்து அவரை நீங்கள் திசை திருப்பி விடுங்கள் என்று அவன் என்ன செய்கிறான், அந்த பார்லிமெண்ட் உறுப்பினரிடத்திலே பார்லிமெண்ட்ல சொல்றான். யோசிச்சு பாருங்க, இது பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கு. அப்ப எந்த அளவிற்கு இந்த குர்ஆனை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் நேர்வழி பெறுவீர்கள் என்று அவன் புரிந்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் நாங்க ஒரு ஊருக்கு பயணம் போறோம். அப்படி பயணம் போகும்போது ஒரு சகோதரர் சொல்றாரு,
சவுதி அரேபியாவுக்கு ஒரு மனுஷன் செஞ்சாங்கிறது போயிருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா அவன் குமார்னு ஏதோ ஒரு பேரு. அவன் பக்கா அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒருத்தன் போயிருக்கிறான். போனவன் ஒரு நாள் பஸ்ல ஏறுகின்ற பொழுது பஸ்ல ஏறதுக்கு போயிருக்கிறான். ஏறுகின்ற பஸ்ல இடிமுடியாக இருக்கிறாங்க. 2 சவுதிகள் ரொம்ப இடிச்சு பிடிச்சி ஏறி இருக்கிறாங்க. 2 பேருமே முட்டி மோதுற மாதிரி ஏறின உடனே உள்ள பயங்கரமான சண்டை. அந்த 2 பேருக்குமே முட்டி மோதிட்டு ஏறி இருக்கிறாங்க. சண்டை, நீ என்ன முட்டிட்ட, நான் என்ன ஒண்ணு முட்டிட்டேன்னு சண்டை வந்து நடந்திருக்கு. கடுமையான வாக்குவாதம், 2 பேருக்கு மத்தியில கடுமையான வாக்குவாதம். சண்டையில அவர் என்ன செய்றாங்கன்னு கேட்டா ஒருத்தர் பயங்கரமா திட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப அதுல ஒரு சவுதி சொன்னாரா, என்ன சொன்னாருன்னு கேட்டா, இந்த ரொம்ப பேசாத, மறுமையில பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாராம். அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த சவுதியில அல்லான்னு சொன்னா உடனே கொஞ்சம் பயந்துருவாங்க. அல்லாஹ் இப்படி மேல கை காமிச்சுட்டு அப்போ பயந்துருவாங்க. அல்லாஹ் இருக்கான் மறுமையில பாத்துக்கணும்னு சொன்னா அந்த ஆள் அப்படியே சரண்டர் ஆயிட்டாராம். யாரு? அந்த கூட இருந்த இன்னொரு சவுதி என்ன செய்யணும், உடனே சரண்டர் ஆயிட்டார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மறுமையில வேண்டாம், இங்கே உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தர்றேன், என்ன நீ என்ன செஞ்சுக்க, இங்கே நம்ம சமாதானமா போயிடுவோம், மறுமையில வேண்டாம், என்ன அங்க வந்து என்ன செஞ்சிடாரு, அல்லாஹ் ஒப்படைச்சிடாதுங்கிற மாதிரி பேசினாரு. அப்படின்னு உடனே இவன் இந்த குமார் அப்படிங்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இவன் பக்கத்துல போய் இந்த அவங்கள்ட்ட கேட்கிறான், என்ன விஷயம் சண்டை போட்டு இப்ப உட்காந்துட்டீங்களே, அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு கேட்டோன்னா இவரு விளக்கமா சொல்லியிருக்காரு, மறுமை அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பாத்துக்கிறாங்கிற மாதிரி ஏதோ சொன்னாரு. அதனால நான் என்ன சரண்டர் ஆயிட்டேன், அங்க வேண்டாம் அங்கேயே தீர்த்துக்கிடுவோம், அங்க முடியாது அப்படின்னு அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு. இவன் உடனே என்னன்னா இது என்ன, யார் கொண்டு வந்த மார்க்கம் என்ன அது அப்படின்ட்டு விசாரிச்சு ஒரு ஆங்கில குரான் வாங்கி படிக்க ஆரம்பிச்சான். படிச்சுட்டு இந்த நாட்டுக்கு வருகின்ற போது தாடியெல்லாம் வச்சு இஸ்லாத்துக்கு வந்து தாடியா வச்சு அது இறங்குறான். இவனுடைய ஃப்ரெண்டுகள் எல்லாம் போய் வரவேற்க போயிருக்கிறாங்க. என்ன நீ இப்படி போன, இந்த மாதிரி கோலத்துல திரும்பி வர, ஏதாவது அரைக்கு ஒன்று மிரட்டி தானா அப்படிங்கிறது மாதிரி கேட்கிறாங்க. இல்ல இப்ப மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை அவர் திருப்பி என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்க, அல்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சொற்கள் இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட நம்ம நாட்டில் என்ன செய்ய உரைக்கிறது இல்லை. அவன் பாருங்க சகோதரி, அல்லாஹ் சொன்ன உடனே என்ன செய்யறா, வேண்டாம்ப்பா நான் இங்கே தீர்த்துக்கிறேன். எந்த அளவிற்கு அவருக்கு ரியாக்ஷன், அந்த அந்த இது இருக்குது பாருங்க, அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது. நம்ம ஆளுக்கு இருக்கிறது, எத்தனை அல்லாஹ்வை சொல்லு, நான் மாற மாட்டேன், நீங்க எத்தனை அல்லாஹ்வை சொன்னாலும் சரி, எத்தனை மறுமையை சொன்னாலும் சரிதான், மறுமையிலே உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதம் அது. இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண இந்த இப்போ என்னமோ பாட்டு சொல்லி கொடுக்குறானே அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொள்கிறார்கள். இங்க இன்று 23வது ஆண்டு விழா நடக்கிறது. குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்காக வேண்டி, குர்ஆனை மனனமிடுவதற்காக வேண்டி, மனப்பாடம் செய்வதற்காக வேண்டி, யாருடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை மனனம் செய்வதற்காக வேண்டி ஒரு மதரசா எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊரில் எத்தனை பேர்னா 3 பேர் அதை படிக்கிறாங்க, பாக்கி உலக பேர் வெளியிடுறாங்க, 3 பேர் தான் படிக்கிறாங்கன்ட்டு அதையும் சொன்னாங்க. நமக்கெல்லாம் முக்கிய பங்கு நமக்கு இருக்க வேண்டும், ஆலிமாக ஆக்க வேண்டும், ஹாஃபிலாக ஆக்க வேண்டும் என்ற அந்த பண்பு அல்லாஹ்வுடைய வேதம். நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆட்கள் தானங்க. காஃபிர் சொன்ன உடனே அவன் அல்லாஹ்வை பற்றி சொன்னானா, மறுமையை பற்றி சொன்னானா, நாம் அதை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வந்திருக்குது. உடனே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். இங்க இருந்து ஃப்ரெண்டுகள் எல்லாம் போய் என்னன்னா அவனை வரவேற்கிறாங்க. அவன் சொல்ல, இது ஒரு சகோதரர், நாங்க பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது, வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கதையை சொல்றாரு, அன்னைக்கு தான் இப்படி ஒருத்தர் சொன்னா அப்படின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் என்று சொன்னவுடன் அவனுக்கு ஒரு காஃபிருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னவுடன் அவருக்கு ஒரு மாற்றம், அந்த குர்ஆன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குர்ஆன் நம்மகிட்டே இருக்குது, பள்ளிவாசல் அடுக்கல இருக்கிறது, வீடுகளிலே குர்ஆன் இருக்கிறது, தர்ஜுமா இருக்கிறது, அன்றாடம் படிக்கிறோம், தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம், அது வேற விஷயம். குர்ஆன்ல கூட இல்லை, அவளால் கொஞ்சம் படிக்க வைக்கிறான். தௌஹீத்வாதிகளாக இருக்கிறோம், நாம் மக்களை எப்படி படிக்க வைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. உலக கல்விக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த கல்வி கொடுக்கிறது. இது பற்றி தெரியவே தெரியாத கூட நான் நினைக்கிறேன். இந்த வட்டாரத்திலே திருவசியான ஒரு மதரசா இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறார்களா என்று கூட நினைக்க வேண்டியது இருக்கிறது. வருஷம் இதை சொல்றாங்க, நான் கேட்டுதான் இருக்கிறேன். நானும் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கிறேன். அப்ப இந்த கல்லூரி, இந்த இங்கே படிக்கின்ற படிப்பு, இதனுடைய சிறப்பு, நாங்கள் பல கல்வியிலே பல கலைகளிலே முன்னேறி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்றாலும் கூட யாருமே அதை சட்டை செய்வதாக தெரியவில்லை என்று பார்த்தால் யோசிச்சு பாருங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறார், குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆலிம்களுடைய சிறப்பு என்ன, ஆலிம்கள் உயர்வானவர்கள். இந்த ஆலிமுடைய கல்வி என்ன மக்கள் தாழ்வாக கருதுகிறார்கள், ரொம்ப சீப்பா கருதுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா ஃப்ரீயா கிடைக்கின்ற காரணத்தினாலையும் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலே மிகவும் குறைவாக கருதுகின்ற ஒரு நிலையை நாம் என்ன பார்க்கிறோம். ஆலிம் சொன்னா ஒரு சாதாரணமாக நினைக்கிறது, ஒரு கீழ்த்தரமாக நினைக்கின்ற ஒரு நிலை என்று கூட சொல்லலாம். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இந்த உலகத்திலே மிகச்சிறப்பாக சொன்னால் ஆலிம்கள் தான், அறிஞர்கள் தான். அறிஞர்கள் இந்த பட்டம் அவர்களுக்கு கிடைக்கிறது. நபிமார்கள் செய்திருக்கின்ற பணியை செய்கின்ற ஒரு
இதன் திறன் படைத்தவர்களாக இந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள். மக்களை தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த ஆலிம்களுடைய பொறுப்பு இருக்கு தெரியுமா? அது மிக மிக உயர்வான பொறுப்பாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களது பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆலிம்களுடைய பொறுப்பு இருக்கு தெரியுமா? இந்த சமுதாயத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒரு தன்மை தான் ஆலிம்களுக்கு இருக்க வேண்டும், இருக்கிறது. ஆலிம்கள் இந்த சமுதாயத்தில் தலைவராக திகழ வேண்டும். ஆனால் ஆலிம்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். தலைவராக இருக்க வேண்டிய ஆலிம்கள் ஒதுக்கப்படுகிற நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவிற்கு அறிஞராக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வைத்திருக்கின்ற குர்ஆன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கற்கின்ற ஒருவன் உயர்ந்தவராக இந்த சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டும். நபிமார்களுக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கிறது. அந்த தகுதி அதற்கு பின்பு நபிமார்களுடைய அந்த பணியை செய்கின்ற ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அவர்கள் யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை மிக மிக அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சு சொன்னா அவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவான். குர்ஆன்ல பல வசனங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சம் ஆலிம்களுக்கு இருக்கிறது என்று சொல்றான். அல்லாஹ்வுடைய அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் தான். எந்த வகையில் இந்த உலகத்திலும் சரிதான், மறு உலகத்திலும் சரிதான், நிச்சயமாக வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஆலிம்கள் தொலை வைக்கிறதுக்கு சம்பளம் வாங்கக்கூடாது, இப்படிலாம் ஒரு சில பேச்சுக்கள் அடிபடுகிறது, சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன் என்னன்னு கேட்டா, அந்த ஆளுநர் சொன்னேன், ஆலிம் தொலை வைக்கிறார் சரிதான்ப்பா, இந்த பள்ளியில் இங்கே இந்த இடத்திலே தொலை வைக்கணும்னு அவருக்கு ஒண்ணு கிடையாது. எங்கடாவும் சொல்லலாம், இங்கேயும் சொல்லலாம், அந்த பள்ளியில போய் சொல்லலாம், அந்த பள்ளியில போய் சொல்லலாம், எங்கேயும் போய் சொல்லலாம். அப்ப அவர் இங்கதான் அந்த நேரத்தில் தொலை வைக்கின்ற பொழுது வைக்க வரலன்னு வச்சுக்கிறீங்க, நிர்வாகிகள் இப்படி பின்னால முன்னாலும் திரும்பி பார்ப்பாங்க, எங்க ஆளாக்கானோ அவருக்கு அன்னைக்கு ஒரு குழந்தை, அவருடைய குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, குழந்தை இறந்துச்சுன்னா அன்னைக்கும் கூட அவர் வந்தாக வேண்டும். நிர்வாகத்துக்கு தெரியலன்னா ஏன் வரலன்னு முதல்ல கேட்பாங்க. ஆனா அவனுக்கு குழந்தை இறந்துருக்குப்பா, அவனுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா ஏன் வரலன்னு அந்த நிர்வாகத்துக்கு தெரிவிக்காத வரை கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப கேள்வி கேட்கின்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தாலதான் அவர் என்ன செய்யறாரு கேட்டா அந்த சம்பளத்தையே வாங்கலாரு. ஆனா இன்னொரு சின்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம இன்ஜினியர் கூட என்ன சொல்லி காமிச்சாங்க, அதாவது லா அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் என்று சொன்னாங்க. அலிஃப் லாம் மீம் இதை ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன், 3 ஹர்ஃப் இருக்குது, இதுக்கு 30 நன்மைகள் இருக்கிறதுன்னு சொல்லி. அவர் கற்றுக் கொடுக்கின்ற அந்த கல்விக்கு ஒரு ஹர்ஃபுக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மை 10 நன்மை, ஒரு ஹர்ஃபுக்கு அல்லாஹ் தருகின்ற நன்மை 10 நன்மை. இவன் கொடுக்கிறது பிச்சை காசு, சாதாரண காசு. ஏன்னா அல்லாஹுல் கனி அன்துமுல் ஃபுக்கரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தான் பணக்காரனாக இருக்கிறான், தேவையற்றவனாக இருக்கிறான். அன்துமுல் ஃபுக்கரா, நீங்கள் ஃபக்கீர்களாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் அத்தனை பேர் யாரு தான்? நீங்க நான் எல்லாரும் யாரு தான்? ஃபக்கீர் தான், யாரு கிடையாது, பணக்காரன் கிடையவே கிடையாது உலகத்துல. அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை. அந்த நன்மையுடைய அளவு தெரியாது, அது கீராத்துடைய நன்மையுமா, கீராத்துங்கிற மலை அளவுக்கு, உஹது மலை அளவுக்கும் இருக்கலாம், அதை விட பெருசாகவும் இருக்கலாம், ஏதாகவும் இருக்கலாம். நன்மை என்று ரசூலுல்லாஹி எத்தனை, அது அளவு எவ்வளவு, இத்தனை பெட்ரிகிராமா, இத்தனை கிலோகிராமா, இத்தனை அந்த அளவான சொல்லல, 10 நன்மை. அப்போ இவர் 3 ஹர்ஃபை கற்றுக் கொடுத்திருந்தால் இவருக்கு எவ்வளவு பெரிய நன்மை யோசிச்சு பாருங்க. 30 நன்மை, 3000 நன்மை. காலையிலிருந்து சாயங்காலம் 5 மணி நேரம் அப்படின்னு செஞ்சாங்க சொன்னாங்க. 5 மணி நேரம் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது இதே கலையை கற்றுக் கொடுக்கிற ஒரு நன்மை யோசிச்சு பாருங்க. அப்ப அது மிகப்பெரிய நன்மை அவருக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. உலகத்திலேயே மிகச்சிறப்பான பணக்கார யாருன்னு கேட்டா ஆலிம் என்று சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். அப்ப அல்லாஹ் சொல்கிறார், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் இந்த பூமியிலே யாருன்னு கேட்டா ஆலிம்கள் தான், அறிந்தவர்கள் தான், அவனை புரிந்தவர்கள் தான் அவரை அஞ்சுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபிலே இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், இந்த உலகத்திலேயே மிகச்சிறப்பான யாருன்னு சொன்னால் உலாயிக ஹுமுல் கைருல் பரியா, அவர்கள் தான் மிகச்சிறப்பானவர்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு நல்லறங்களை புரிகிறார்களோ உலாயிக ஹுமுல் கைருல் பரியா, அவர்கள் தான் சிறப்பானவர்கள். அவங்க ஈமான் கொண்டிருக்கிறாங்க, நல்லறங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இறைவனுடைய கல்வியை சொல்லிக் கொடுக்கிறார்கள், இறைவனுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். வேற எங்க இன்னும் கற்றுக் கொடுக்கிறது இல்லை, உலக கல்வி தெரியும். ஆக இறைவனுடைய கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற அவர்கள் உலாயிக ஹுமுல் கைருல் பரியா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். மிகச்சிறப்பாக நம்ம சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, கருதக்கூடாது. அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமை யூத்தல் ஹிக்மத, அல்லாஹ் சொல்றான், உமை யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா, யார் ஞானம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கானோ, உமை யூத்தல் ஹிக்மா, ஹிக்மா என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸினுடைய அறிவு, குர்ஆன் ஹதீஸினுடைய ஞானம் யார் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கானோ ஃபக்கத் ஊத்திய கைரன் கஸீரா, அவன் அதிகமான அளவிறந்த நன்மைகளை பெற்றவனாக இருக்கிறான்.
அப்ப யாரு ஆளுங்க யாருன்னு கேட்டா எக்கச்சக்கமான நன்மைகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உலகத்துக்கு வேணா அது கொஞ்சம் சம்பளமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். நிச்சயமாக இப்ப சொன்னாங்க, ஒரு பையனை படிக்க வச்சீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் சிறப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அவன் சொர்க்கத்தை கூட்டிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த பையனை உருவாக்குகின்ற ஆசிரியருக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று யோசித்து பாருங்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் என்ன செய்யும் அவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் நமக்கு இந்த ஹதீஸ் நமக்கு தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மய்யரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரை மார்க்கத்தில் விளக்கம் உள்ளவராக மாற்றி விடுகிறார். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ, அப்ப ஒரு மனுஷனை மார்க்க அறிஞராக ஆக்கி இருக்கிறான்னு சொல்லி கேட்டா அல்லாஹ் அவனுக்கு நன்மை நாடி விட்டான் என்று பொருள். மார்க்க அறிஞராக ஆகிட்டான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் நன்மை நாடி இருக்கிறார். உண்மையிலேயே நன்மைதான். அந்த நன்மை நமக்கு இருக்கிறது. நாங்கள் இந்த ஹதீஸ் குர்ஆனை படிக்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஆழ்ந்த கருத்துக்களை அதை பெறுகின்ற பொழுது எங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் தெரியுமா, அது மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு மகிழ்ச்சி எங்கள் உள்ளங்களில் உருவாகிறது. அதை படிக்கின்ற பொழுது இவ்வளவு கருத்து இதில் இருக்கிறதா, இந்த கருத்து இவ்வளவு கருத்துக்கள் இதில் இருக்கிறதா என்று. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே சொல்லப்படுகின்ற அத்தனை தத்துவங்களுடைய மொத்த உருவம் இந்த ஹதீஸ்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். குர்ஆனில் ஹதீஸ் இருக்கு. உலகத்தில் சொல்லப்படுகின்ற எல்லா தத்துவங்களும் இங்கே இருப்பதை கொஞ்சம் கொஞ்சமா படிக்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடி விட்டானோ, நன்மை நாடிட்டானோ அவனை ஒரு மார்க்கறிஞராக மாற்றி விடுகிறான். எத்தனை பெற்றோர்கள் இங்க ரெடியா இருக்கிறீங்க? பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஆண்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் பையனை நான் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நான் என்ன செய்வேன், அர்ப்பணிப்பேன், செலவிடுவேன் என்று. எங்கட ஒருத்தர் இப்போ மகரிகள் வந்து ஒருத்தர் சொன்னாரு, என் முதல் பேரை நான் வந்து ஹாஃபில் ஆக்கிட்டேன், ரெண்டாவது பேர் ஹாஃபில் ஆக்கிட்டு இருக்கிறேன், இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. அதை கொஞ்சம் சொல்லுங்க. இல்லாதவர் கொஞ்சம் ஏழையாகத்தான் இருக்கிறார், சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர். அவருக்கு வந்து ஒரு ஆர்வம், ஒரு ஆசை இருக்கிறது. நம்மளுக்கு என்ன எல்கேஜி யூகேஜி புள்ள வந்து அங்க இருந்து மம்மி டாடின்னு உடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க, சொர்க்கத்துக்கு இடம் கிடைச்சு டிக்கெட், நமக்கு சொர்க்கத்துக்கு டிக்கெட் தந்தாங்க அப்படின்னு. மாமா அப்படின்னா என்ன ஒரு மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன பக்கத்துல தான் பாக்குறாரு, யாரும் இருக்காங்களா, என்னடா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க வந்து இப்ப நேரத்துல அப்படின்னு பக்கத்துல பாக்குறாரு. அவருக்கு என்ன ஒரு அப்படி ஒரு மகிழ்ச்சி கடலிலே மூழ்கி விடுகிறார். இந்த ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, அது என்ன மம்மி டாடி, அது என்னது? அழகா மாடு கூட அம்மானு கூப்பிடுது, மாடு உம்மா உம்மானு தான் கூப்பிடுது. இவருக்கு இங்க மம்மி எங்க இருந்துச்சு, டாடி எங்க இருந்துச்சு, இங்கிலீஷ்ல படிச்சு பேசுற உடனே இவருக்கு தாங்க முடியறதில்லை. புள்ள இங்கிலீஷ்ல பேசிட்டான் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலே யாருக்கு நலவை நாடுகிறானோ அவரை மார்க்கத்திலே விளக்கம் உள்ளவராக மாற்றி விடுகிறான். அப்போ மார்க்கத்தில் விளக்கம் பெற்றவராக யார் இருக்கிறாரோ அவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் நலவை நாடிதான் அர்த்தம். நல்லதை நாடி விட்டான். எங்க எங்களுக்கு கிடைக்கவா இல்லைங்க, அல்லாஹ் தருகிறான் பாருங்க. அங்கிலிருந்து இன்று வரை நம்ம ஓய்வுதான் வச்சிருக்கிறான். இது வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். இதே ஊர்ல நான் இருந்திருக்கேன், இதே ஊர்ல நான் அழைப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த கலாச்சார போல நான் என்ன செஞ்சிருக்கேன், இருந்திருக்கேன். அல்லாஹ் இப்போ எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க யோசித்து பாருங்கள். இந்த ஊரை நான் இருந்திருக்கேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே ஊரிலே அப்படின்னு என்ன செய்யணும், ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க தான் வந்தாங்க. அதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த ஊரில் நான் பணியாற்றி இருக்கிறேன், இருந்திருக்கேன். அல்ஜன்னத்து பத்திரிகை ஒட்டி கொண்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் போட்டிருக்கேங்க, நான் ஒட்டுவேன், நான் எழுதுவேன். தெரியுமா, அல்லாஹ் எங்களை உயர்த்தவில்லையா? உயர்த்தி இருக்கிறான், சிறப்பாக்கி இருக்கிறான். இன்னும் கூட பாருங்க எவ்வளவு சிறப்பாக்கி இருக்கிறான், யோசிச்சு பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருக்கு நன்மை நாடி விட்டாரோ அல்லாஹ் எனக்கு நன்மை நாடி இருக்கிறான். நான் என்னவெல்லாமோ படிக்க போகணும்னு நினைச்சேன், எங்கேயோ எனக்கு வாழ்க்கையை திருப்பி விட்டு இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிக்க போகணும், அது போகணும்னு நினைச்சேன், அல்லாஹ் தஆலா பாருங்க இப்படி திருப்பி விட்டு இருக்கிறான். ஆனா இப்ப அந்த கல்வியும் சேர்த்து கிடைத்திருக்கிறது எனக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு பணியிலே தான் நான் இருக்கிறேன். அதனால எனக்கு அல்லாஹ் சொல்றான், அவர்களது தகுதி இருக்கு தெரியுமா, அது உண்மையிலேயே மிக உயர்ந்த தகுதி என்று அல்லாஹ் சொல்றான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். அந்த ஆலிம்களுடைய தகுதி அந்தஸ்து இருக்கு தெரியுமா, அது சிறப்பான தகுதி என்று அல்லாஹ் சொல்றான். யர்ஃபஇல்லாஹு, அல்லாஹ் உயர்த்தி விட்டான். யாரு? நீங்களோ நாங்களோ அல்ல, நீங்க உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். யார் உயர்த்தி இருக்கிறார்? இந்த அகில உலகங்களையும் படைத்த ரப்பு, படைத்த ரட்சகன், உங்களையும் என்னையும் அத்தனை பேரையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளையும் படைத்த இறைவன் உயர்த்தி விட்டான். அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கும், வல்லதீன ஊத்துல் இல்ம், யாருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். தரஜாத், பல நன்மைகளை, பல தரஜாக்களை உயர்த்தி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க.
அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்ற சிறப்பு இந்த ஆலிம்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. ஈமான் கொண்டு ஆலிமாக யார் இருக்கிறார்களோ, அறிஞர்களாக யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றிய கல்வி யாருக்கு இருக்கிறதோ, மம்மி டாடி கல்வி இல்லை, அது அவசியம்தான். அதுக்கு நான் மாற்று கருத்து சொல்லவில்லை, அது கண்டிப்பாக அவசியம். அதே நேரத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிவு தெரியாமல் ஆயிரக்கணக்கான அறிவுகள் உங்களுக்கு இருந்தாலும் சரிதான், அது பாழ், அது பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வை பற்றிய அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், எப்படி ஒருவனாக இருக்கிறான், தௌஹீதுல் உலூஹிய்யா, தௌஹீதுர் ருபூபிய்யா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்ற அல்லாஹ்வை பற்றிய அந்த பண்புகள், அந்த தன்மைகள், அவருடைய வல்லமை பற்றி தெரியாமல் இருந்தீங்கன்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்ப கல்வியாளர்களையும் அல்லாஹ் தஆலா உயர்த்தி இருக்கிறான், அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் என்று சொன்னா அதை யோசிச்சு பாருங்க. இர்ஃபஇல்லா, அல்லாஹ் உயர்த்தி விட்டான், நீங்களும் நானும் அல்ல, உலகத்து பட்டங்கள் அல்ல, பிபிசி ஏபிசி பின்னால எத்தனை அடுக்கிறாலும் சரிதான், எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பாருங்க, அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் மரிஜ், அவர்களுக்கு தான் நீங்கள் மீள வேண்டும். உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், குர்ஆன் ஹதீஸ் ஆலிம்களிடத்தில் தான் நீங்கள் சென்றாக வேண்டும், அவர்களுக்கு தான் நீங்கள் கேட்க வேண்டும். இதா ஜாஊஹும் அம்ருன் மினல் அம்னி வல் ஹௌஃபி அதாஊ பிஹி வலவ் ருத்தூஹு இலா ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திலே பாதுகாப்பு அச்சம் பற்றிய ஒரு செய்தி வந்துவிட்டது என்று சொன்னால் அறியாதவர்கள் முனாஃபிக்குகள் அதை பரப்பி விடுகிறார்கள். வலவ் ருத்தூஹு இலா ரசூலி, அது ரசூலிடத்திலோ அல்லது கல்வியாளர்களிடத்தில் நீங்கள் அதை திருப்பி இருந்தால் அதிலிருந்து சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள் உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க, அதை பற்றி அறிந்திருப்பார்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆலிம்களிடத்திலே தீர்வு தேட வேண்டும். ஆலிம்களிடத்திலே தீர்வு இருக்கிறது. அந்த ஆலிம்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் அதற்கான தீர்வை உங்களுக்கு சொல்லுவார்கள். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபிபோதம், இருக்கையில் உனக்கு என்ன தயக்கம், இவன் கடையில் அங்க போய் கோர்ட்ல நிற்பான். இந்த எல்லாம் இருக்குதுன்னு சொல்றேன், கையில இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, உலக பொக்கிஷங்கள், அல்லாஹ்வின் வார்த்தைகள் இருக்கிறது. எனக்கு அந்த அச்சமே வருவதில்லை. அல்லாஹ்வின் வார்த்தை இருக்குது, செத்து போனா ஓதிக்கிறோம், யாராவது சாவட்டும் அப்ப தூக்கி ஓதிக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இருந்தாங்க, இந்த ஊர்ல இருந்தாங்க, இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் அந்த பிரச்சனையினுடைய தீர்வு நீங்கள் எங்கே தேட வேண்டும் என்று சொன்னால் ஆலிம்களிடத்திலே, உலில் அம்ர் விஷயமுள்ள இடத்திலே எஸ்தம்பித்துனஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து சட்டங்களை கிரகித்து எடுக்கின்ற ஆலிம்கள் அதை பற்றி சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே மாதிரி பாருங்க, இது புகாரி முஸ்லிம் என்ற ஹதீஸ் இருக்கிறது. அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்றான்? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அவங்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹல் யஸ்தவி சமமாவார்களா, அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும், அல்லாஹ்வை பற்றி புரிந்தவர்களும் அல்லாஹ்வை பற்றி புரியாதவர்களும் சமமா என்று கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னமா யதக்கரு உலில் அல்பாப், அறிஞர்கள் தான் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப பாருங்க, அல்லாஹ் கேட்டு சொல்கிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கவில்லை, ஆனால் உலகத்திலேயே மிகச்சிறப்பான கல்வி கொடுக்கப்பட்டிருந்தாங்க. இந்த காஷ்மீர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய கலவரம் காஷ்மீர்ல நடந்துச்சு. என்ன கலவரம் தெரியுமா? அமெரிக்காவிலே ஒரு சிலை வைத்து விட்டான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலை வச்சிருக்கான். எதுக்கு வச்சான் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகச்சிறப்பான கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் முஹம்மது நபி தான் அப்படின்னு சிலை வச்சான். இதுக்கு காஷ்மீர்ல கலவரம் 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க சமீபத்தில், 2-3 வருஷத்துக்கு முன்னால. கல்வியாளருடைய சிறப்பை பற்றி உங்களுக்கு சிறிது குறிப்பிட்டேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவரிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். குர்ஆன் ஷரீஃபில் 2 இடத்துல சொல்றான், ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் விளங்காதவர்களாக இருந்தால், அறியாதவர்களாக இருந்தால், அஹ்ல ذிக்ர் இறை நினைவுடையவர்கள் கல்வியாளர்களிடத்தில் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கு முன்னால் என்ன வருதுன்னு கேட்டா, உலகத்தில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு பெண்ணையும் நபியாக ஆக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். 2 இடத்திலும் அல்லாஹ் தஆலா இதைத்தான் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றான், ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவராக இருந்தால் யூத அறிஞர்களிடத்திலே கேட்டு பாருங்கள்,
நசராக்கள் அறிஞர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த அர்த்தத்தில் சொல்கிறான். இதற்கு முன்னால் வந்த எந்த நபிமார்களுமே பெண்களாக இருந்ததில்லை, ஆண்கள் தான் நபிமார்களாக வந்திருக்கிறார்கள் என்று அடுத்து சொல்கிறான். நீங்கள் அறியாத இருந்தால் அறிந்த இடத்தில் கேட்டு பாருங்கள். அப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனை தெரியாமல் இருந்தாலும் சரிதான், அந்த பிரச்சனையுடைய முடிவு எங்கே வர வேண்டும் என்று சொன்னால் ஆரம்ப இடத்திலே அறிஞரிடத்தில் நீங்கள் வர வேண்டும். அது எந்த அறிஞனாக இருந்தாலும் சரிதான், யூத அறிஞனாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ அறிஞனாக இருக்கலாம். குறிப்பாக அல்லாஹ்வை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறதோ, மார்க்கத்தை பற்றிய ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவங்களிடம் நீங்க கேட்டாகணும் இந்த நேரத்தில். இது ஆக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நீங்கள் தெரியாமல் இருந்தால் தெரிந்த விடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்க வழியில போறீங்க, வழி தெரியலன்னு யார்கிட்ட கேட்பீங்க? அங்க உள்ள யாரையாவது ஒருத்தர் வழி தெரிஞ்சவங்க தான் கேட்பீங்க. இந்த உள்ளூர்காரனா பண்ணி இந்த வழியை சொல்லு அப்படின்னு கேட்பீங்க. வெளியூர்காரனா சொல்ல மாட்டான், எனக்கு வெளியூர் எனக்கே தெரியாது அப்படின்பா. உள்ளூர்கார இடத்துல நீங்கள் கேளுங்கள். ஏன் கேட்கிறோம்? நம்ம போய் அந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கேட்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஃபஸ்ஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் புரியாதவர்களாக இருந்தால், தெரியாதவர்களாக இருந்தால், அறியாமல் இருந்தால் நீங்கள் அறிஞ்ச இடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். கேட்காம இருக்காதீங்க அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக வழி தெரியாத இடத்தில் நாம் வழியை கேட்கிறோம். ஆனால் கல்வியை நாம் எங்கிருந்து பெற வேண்டும்? மிகச்சிறந்த அத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற கல்வி என்று சொன்னால் இந்த கல்வியாக இருக்கிறது. நீங்க சொத்துரிமை கணக்க பாருங்க, அது கூட நம்ம ஒரு புக்கு கூட எழுதியிருக்கிறோம். பின்ன கணக்கு, கணக்குனாலே நம்ம ஆகிய கணக்குன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகான ஒரு கணக்கை நீங்க யோசித்து பாருங்கள். எந்த அடிப்படை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், தாய்க்கும் தந்தைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்ணுக்கு கூட அங்கே அந்த ரேஷியோன்னு சொல்லுவாங்களா இல்லையா, விகிதம் கரெக்டாக வரும். கணவனுக்கும் மனைவிக்கும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கணக்கு கரெக்டாக வரும். அண்ணனும் தங்கையும் இருந்தால் அண்ணனுக்கும் தங்கைக்கும் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 கணக்கு, இதுதான் அடிப்படையே. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக விளக்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சிறப்பான ஒரு காஷ்மீர் சொன்னேன். அப்ப உலகத்திலேயே மிகச் சிறப்பான சட்டத்தை தந்தவர். அது சொத்துரிமை குறிப்பாகவே சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டா ஒரு செலவு வச்சிருந்தான். அதுக்கு தான் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, சரிதான் நீ சொல்வது சரி, நீ வச்சிருக்கிற சிலை தவறு என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அங்க 2-3 பேர் என்ன செஞ்சாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கின்ற அவன் புரிந்திருக்கிறான். நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யலாம் கேட்டா தெரியறது இல்லை. இந்த கல்வியினுடைய அருமையும் தெரியறது இல்லை, இந்த கல்வியை பற்றிய ஞானமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, நீங்கள் திரும்பி வர வேண்டும். ஆரம்ப இடத்திலே அறிஞ்ச இடத்திலே தெரியாமல் இருந்தா தெரிஞ்சவங்க நீங்க கேட்டு பாருங்க அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி பாருங்க அல்லாஹ் சொல்கிறான், அறிஞர்கள் தான் அறிவுள்ளவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, அல்லாஹ் என்ன நோக்கத்திலே இதை சொல்லி இருக்கிறான் என்ற திட்டம் யாருக்கு தெரியும்? அறிஞர்களுக்கு தெரியும். குர்ஆனிலே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், என்ன கருத்திலே சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற அந்த கருத்து அறிஞர்களுக்கு தான் தெரியும் என்று சொல்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல உதாரணங்களை சொல்கிறான். காகத்தை பற்றி சொல்கிறான், கரையானை பற்றி சொல்கிறான், பாம்பை பற்றி சொல்கிறான், பிராணிகள் அத்தனையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி பாருங்க. காகம், மனுஷன் நினைக்கிறான் நான் 6 அறிவு படைத்தவன், நான் மிகப்பெரிய அறிவாளி கருதி கொண்டிருக்கிறான். காகம் தான் முதலாக மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்தது, எப்படி மையத்தை அடக்கணும் அப்படிங்கிற கற்றுக் கொடுத்தது குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சிலந்தி பூச்சியை பற்றி சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான், மஸலுல் லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத் இத்தஹது வைன்ன அவ்ஹலல் பயூத்தில் பைத்துல் அன்கபூத் லவ் கான யாலமூன். இந்த உலகத்தில் இருக்கிற வீடுகளில் எல்லாம் மிக மிக பலவீனமான வீடு எதுன்னு கேட்டா சிலந்தி பூச்சியின் வீடு. கை எப்படி நீங்க எடுத்தா போதும் அந்த வீடு என்ன செஞ்சிடும், அழிஞ்சிடும். அது மாதிரி அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொண்டிருப்பவங்க பலவீனமான கடவுளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி சிலந்தி பூச்சியினுடைய வீடு இருக்கிறதோ அது நினைச்சுக்கிட்டு இருக்குது மிக பாதுகாப்பான வீடு என்று கருதி கொண்டிருக்கிறது. கல்லால மண்ணால கட்டப்பட்ட மிகச்சிறந்த கோட்டை என்று நினைச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா கையை எப்படின்னா என்ன செஞ்சிடும், ஃபுல்லா அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சு போகும். அது மாதிரி தான் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை பாதுகாவலர்களாக யார் எடுத்துக்கொண்டார்கள் அவங்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தில்கல் அம்சாலு நம்ரிபுஹா லின்னாசி வமா யாகிலுஹா இல்லல் ஆலிமூன். அல்லாஹ் வத்தில்கல் அம்சாலு, இது உதாரணங்கள். நம்ரிபுஹா லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி நாம் குறிப்பிட்டு காட்டுகிறோம். வமா யாகிலுஹா, அறிந்து கொள்ள மாட்டார்கள், அறிவு பெற மாட்டார்கள், இல்லல் ஆலிமூன், அறிஞர்களை தவிர. அல்லாஹ்வை பற்றிய ஞானம் யாருக்கு இருக்கிறதோ, அல்லாஹ்வை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கிறதோ, மார்க்க யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு மற்றவர்கள் இது புரியாது அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லலாம் பாருங்க, அவர்கள் தான் அறிஞர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ஆலிம்களை நம்ம என்ன செய்யணும், சாதாரணமாக நினைக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய பயம் அவனுக்கு ஏதோ ஒரு நேரத்துக்காக வந்துடும். ஒன்றும் இல்லைங்க, நீங்க இறந்து போயிட்டீங்க, உங்களுக்கு பாக்கியா ஓடுறது கூலிக்கு தான் நீங்க ஆள் பிடிக்கணும், ஓத வைக்கலன்னா
அவன் இஹ்லாஸா ஓதுவான். என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தைக்கு நான் என்ன செய்கிறேன், நான் வந்து ஓத வேண்டும். அவன் இந்த மாதிரி 6வது பாத்தியா 10ஆம் பாத்தியா 20ஆம் பாத்தியா ஓத மாட்டான். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பானா இல்லையா, யா எல்லாம் என்னோட தந்தை பாடு பாவங்களை மன்னிச்சிருன்னு கேட்பானா இல்லையா? நீங்க கூலிக்கு ஆள் பிடிச்சிருந்து என்ன செய்வீங்க, ஓதுவீங்க. அவன் இஹ்லாஸா கேட்க மாட்டான். எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த கேட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு மறுமை பலன் வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கூட சொன்னாங்க, அதாவது இது அமாத்தல் இன்சானு இன்கத்தாமல் இல்லாமின் சலாஸ், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் 3 விஷயங்களை தவிர மற்றதெல்லாம் துண்டிக்கப்பட்டு விடுகிறது. துண்டிக்கப்பட்டு இன்கத்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துண்டிச்சு அப்படி துண்டிக்கப்பட்டு விடுகிறது. அதுல ஒண்ணு வலதும் சாலிஹ் எதுவும் இல்லை, அவனுக்கு பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான பிள்ளை. நான் படிச்சிருக்க ஒரு கதையில கூட படிச்சிருக்கேன். என்னன்னு கேட்டா, நீங்க வந்து அவன் வேலை பார்க்கிற ஆபீஸுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, நீங்கள் தகுதியில் குறைவாக இருந்தால் உங்களை தந்தை என்று சொல்வதற்கு கூட வைக்கப்படுவான். இருக்குது, நடந்திருக்கு. தந்தை என்று சொல்வதற்கு கூட வைக்கப்படுவான். யாரு படிச்சவன், அவன் கரெக்டா இருக்கான்னு வச்சுக்கிறீங்க. நீங்க போயிட்டீங்க, கொஞ்சம் வயசாயிட்டதுனால என்ன செய்றீங்கன்னு கேட்டா, ஆமா வயசான ஆள் வேணும் ஒரு பழைய சட்டையை போட்டு போயிருக்கிறீங்க, எங்க வீட்டு வேலைக்காரர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான் வெளியுள்ள ஆள்கிட்ட. பத்திரிகையிலே கதைகளிலே படித்திருக்கிற நடக்கிற விஷயங்களை எழுதுகிறார்கள். நடக்குது. என் தந்தை என்று சொல்ல மாட்டான். இவன் என்ன செய்வாங்க, தந்தை என்று சொல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கல்வியை படிக்க வைக்காமல் உலக கல்வி நீங்க எவ்வளவு படிக்க வைத்தாலும் சரிதான், அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று தெரிகிறது. அதே மாதிரி பாருங்க, அல்லாஹ் தஆலா தனது சாட்சியோடு ஆலிம்களுடைய சாட்சியை 3ஆவதாக வைத்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். தனது சாட்சி அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், வானவர்கள் மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள், 3ஆவதாக அறிஞர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்கு அறிஞர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். யாருடைய சாட்சியோடு அல்லாஹ் சேர்க்கிறான்? அல்லாஹ் தன்னுடைய சாட்சியோடு சேர்க்கிறான், வானவருடைய சாட்சியோடு சேர்க்கிறான், மலக்குமாருடைய சாட்சியோடு ஆலிம்களுடைய சாட்சி சேர்த்து சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஷஹீதுல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, ஷஹீதுல்லாஹு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வணக்கத்துக்கு தகுதியானவன், வழிபாட்டுக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். வல் மலாயிகா மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த், உலுல் இல்ம் கல்வி அறிவுள்ளவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறதுக்கு ஷஹீதுல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு அப்படி சொல்லிட்டு வல் மலாயிகத்து உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். நேர்மையான அறிஞர்கள் அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு சாட்சியாக இருப்பவர்கள் அறிஞர்கள், ஆலிம்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதலிலே அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், நான் சாட்சி சொல்கிறேன். 2வது மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். 3ஆவதாக ஆலிம்கள் அறிஞர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான் தனது சாட்சியோடு, வானவர்களின் சாட்சியோடு, ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சாட்சிகளோடு அந்த கல்வி அறிவுள்ள ஆலிம்களுடைய சாட்சி அல்லாஹ் தஆலா சேர்த்து சொல்கிறான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைகளை இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கிறோம். நாங்க தாரம்பா சாப்பாடு அப்படி சொல்றாங்க, நாங்க சாப்பாடு படிக்க வைக்கிறோம், இங்க வந்து படிங்கன்னு சொன்னா இந்த வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரை கூட சேர்க்கறதுக்கு சரி வர்ற வருஷமாவது பார்க்கும், யாராவது ஒருத்தர் 2 பேர் பேர் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். வர வருஷம் பெண்கள் இருந்தோ அல்லது ஆண்கள் இருந்தோ, ஏன் மகன்ல ஒரு மகனை நான் படிக்க வைக்கிறேன், ஒரு மகனை என்ன செய்யணும், மார்க்கத்திற்காக வேண்டி, எனக்காக வேண்டி, உங்களுடைய நன்மைக்காக வேண்டி, மறுமையில நன்மையை பெறுவதற்காக வேண்டி படிக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று யாராவது வராங்கன்னு பார்க்கும். அவ்வளவு செலவுகள் கிடையாது, எல்லா கல்வியும் கிடைக்கிறது. பிஏ எழுதுனீங்கன்னு சொன்னா அது நீங்க அங்க பிஏ வாங்குறது, இங்கேயும் பிஏ படிக்கலாம். கல்வியை பாருங்க, கல்வி வந்து கீழ்த்தரமாக இருக்கிறது. பொய் சொல்லிக் கொடுக்குறாங்க, பொய் சொல்லிக் கொடுக்கிறான், இல்லாதான் சொல்லிக் கொடுக்கிறான். எடுத்த உடனே பொய்யை சொல்லிக் கொடுக்கின்ற கல்வி தான் இந்த உலகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா பாருங்க அந்த கல்வியில என்ன இருக்கிறது. பள்ளிக்கூடங்களை பாத்தீங்கன்னா ஈவ் டீசிங், பத்திரிகைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, பள்ளிக்கூடங்களை மெட்ராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர்கள் போகின்ற பொழுது கிடையாது, பஸ்ல தொங்கிக்கிட்டு போவான். நீங்க மெட்ராஸ்க்கு வந்திருக்கும் பார்த்தா தெரியும். அவன் உள்ள போகவே மாட்டான், உள்ள இடம் கிடக்கும், நம்மளும் போக முடியாது, அவனும் போக மாட்டான், டிக்கெட்டே எடுக்க மாட்டான். பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்க, அந்த நேரத்தில் பஸ் எப்படி தட்டிக்கிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு கண்டக்டர் ஒன்னும் சொல்ல மாட்டான், டிரைவர் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏன்னா மாணவர்கள்னா ஒன்னே என்ன செய்வாங்கன்னா அந்த மாணவர்கள் பூரா ஜமாத்தா சேர்ந்துருவாங்க, ஒண்ணும் செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடங்கள் நடக்கிற ஈவ் டீசிங். அந்த புது மாணவன் போனா பழைய மாணவன் என்ன செய்யணும், நீச்சல் அடிக்கணும். எங்க நீச்சல் அடிக்கணும்? தண்ணியில் நீச்சல் அடிக்கணும். ஒரு துளி தண்ணியை விட்டுக்கிட்டு நீச்சல் அடி. பத்திரிகையில எழுதிக்கிறான், ஒரு துளி தண்ணியை விட்டுக்கிட்டு தண்ணியில் தான் நீச்சல் அடிக்கணும், இந்த தண்ணி நீச்சல் அடி அப்படிங்கிறான். அறிவு இருக்குதா? படிச்சதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? படிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லை, அறிவு இல்லை.
அப்ப எவ்வளவு ஆலிம் சொல்ல முடியுமா? அவன் பின்னால திரும்பி இருக்கிறான். ஆனா முன்னால எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க ஈவிட்டேசிங்கனால. அந்த நம்ம சொல்றாங்களே பொம்பளைகளை கேள்வி பண்ணாத எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. கையில தண்ணியை ஊற்றிக்கிட்டு தண்ணியில நீச்சல் வைக்கணும் இந்த பையன் தெரியாம சொல்லிட்டான். சரி தண்ணி தான் நீச்சல் வைக்கணும் என்ன எப்படி அடிப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் நிர்வாணமாக்குறதுலாம் கல்வியா? ஒரு கல்வியாக என்ன செய்து இருந்துட்டு இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான் ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா, அல்லாஹ் தான் ஒருவன் தான் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறான். வானவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. ஒரு எளிமை காயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கல்வி அறிவு உள்ளவர்கள், நேர்மையான கல்வி அறிவு உள்ளவர்களும் சாட்சியாக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா தனது சாட்சியோடு வானவருடைய சாட்சியோடு மூன்றாவதாக இந்த கல்வி அறிவை சாட்சி அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான் என்று யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப அந்த அளவிற்கு சிறப்பானவர்கள் கல்வி அறிவு பெற்ற அறிஞர்கள். ஆனா அந்த கல்வி அறிவை நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 5 வருஷத்துக்கு பிறகு வரமாட்டாங்க டெஃபினட்டா தெரியும். ஏன்னா 1வது வருஷத்துல இல்ல, 2வது வருஷத்துலயும் இல்ல, 3வது வருஷமும் இல்ல, 4வது வருஷமும் இல்ல, 5வது வருஷம் முடிஞ்சு போச்சு. எப்படி வருவாங்க? இப்ப சேர்த்தீங்கன்னா 6வது வருஷம் தான் என்ன செய்வாங்க, ஒரு பிரதோஷிங்க உருவாவாங்க. அது வரைக்கும் 5 வருஷத்துக்கு இந்த பிரதோஷனால உங்களுக்கு நன்மை கிடையாது, மற்ற மக்கள் எல்லாம் நன்மையை அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாருங்க கல்வியை அதிகப்படுத்த சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. பாருங்க உலகத்தில் எதையுமே அதிகப்படுத்த சொல்லவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்பதான் சொன்னேன் உலகத்தின் மிகச்சிறந்த சட்டங்களை ஆத்தவர் என்று சொல்லி சில வச்சான்னு சொன்னேன். அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி ஜித்னி இல்மா, எனது கல்வி அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக. உலகத்திற்கே கல்வியை தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எனது கல்வி அறிவை அதிகப்படுத்தும்படி நீ கேளுங்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, எனது கல்வி அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சட்டங்களை உங்களால படிக்க முடியாது. புகாரி இன்னும் தமிழ்ல வந்துருச்சு, படிச்சு யாரும் முழுக்க நான் படிச்சேன்னு சொல்லுங்க. நாங்களும் படிச்சது, நீங்களும் படிச்சது இல்லை. முஸ்லீம் தமிழ்ல வந்துருச்சு, யார் இது வரைக்கும் படிச்சீங்களா? படிச்சது இல்லை. திருமிதி வந்திருக்கிறது, நசை வந்திருக்கிறது, இத்தனை கிதாபுகள் வந்திருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபை முழுக்கவும் நான் இன்னைக்கு தமிழ்ல என்ன செஞ்சதில்லை, நானே படித்து பார்த்ததில்லை, இது புரிந்து கொண்டதில்லை. அந்த இவ்வளவு பெரிய கலையை தந்திருக்கின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான், எனது கல்வி அறிவை நீ அதிகப்படுத்துவாயாக நபியே நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்கள் என்று சொல்கிறான். அப்ப அதிகப்படுத்தபடி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தன் இடத்துல கேட்கும்படி சொல்கிறான் என்று சொல்ல இந்த கல்வியை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி பாருங்க இந்த உலகத்திலே என்ன கல்வியை கற்றாலும் சரிதான், அதாவது தீமை வரும் என்று சொன்னால் அதை அறிந்தவர்கள் ஆலிம்களாகத்தான் இருக்கிறார்கள். தீமை இந்த இடத்திலே வரும், தீமை எப்படி வரும் என்பதை அறிந்தவர்கள் ஆலிமாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், قال الذين اوتوا العلم ان الخزي اليوم والسوء على الكافرين ان الله تعالى சொல்லிவிட்டு சொல்கிறான், وقال الذين اوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا ولا يعقلها الا الصابرون என்று அல்லாஹ் تعالى குறிப்பிடுகிறார். இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றி சொல்கிறார். அந்த காரூனுடைய அந்த ஜீனத்தை, அழகை, அந்த வீடு, அந்த வாசல், அந்த சொத்துக்களை எல்லாம் பார்த்த உடனே காவிரிகள் சொன்னாங்களா, இப்படித்தான் நமக்கும் சொத்து இருக்கணும், சுயம் இருக்கணும், நம்ம பிள்ளை இப்படித்தான் படிக்கணும்னு நினைச்சிருப்பான். அப்ப கல்வி அறிவு உள்ளவர்கள் சொன்னாங்களா என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வில் இருக்கின்ற ஸவாபுல்லாஹி கைரும், இப்படி சொல்லாதீங்கப்பா, இது என்ன ஆகுமோ தெரியாது, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த கூலி இருக்கு தெரியுமா, அதான் சிறப்பாதுன்னு சொன்னாங்களாம். மறுநாள் அந்த காரூனுடைய வீடு அப்படியே அவருடைய சொத்துக்கள் அத்தனையுமே பூமியிலே சுனாமி வாங்கிட்டு போயிடுச்சு. அப்பதான் அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தீங்கன்னா சொன்னமா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நீங்க எவ்வளவுதான் படிக்க வையுங்கள், அதுல எந்த விதமான பயனும் இல்லை என்று நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். மாறாக இதைத்தான் உங்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்திற்கு போகின்ற வழி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை சொல்லுகின்ற பொழுது சொர்க்கத்துக்கு போகின்ற வழி என்று சொல்றாங்க. இந்த உலகத்திலே ஆலிம்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டா இந்த உலகம் நாசப்பட்டு விடும், அநியாயத்திலே மூழ்கி விடும், அதாவது ஃபசாத் ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. அவர்கள் எப்ப இறந்துட்டாங்களோ இந்த உலகம் தீமையிலே மூழ்கிவிடும். ஆலிம்கள் இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் தீமையிலே மூழ்கிவிடும், இந்த உலகத்தில் அறியாமையில் சூழ்ந்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸான் இன்தஸிஹு, அல்லாஹ் தஆலா கல்வியை பறித்துக் கொள்ள மாட்டான், கல்வியை ஒரேடியாக பறித்துக் கொள்ள மாட்டான். கல்வி இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். என்றாலும் கூட வலாக்கின் யக்பலுல் இல்ம பிகப்லில் உலமாயி, அல்லாஹ் தஆலா கல்வி எப்படி கைப்பற்றுகிறான் என்று சொன்னால் ஆலிம்களை கைப்பற்றுவதன் மூலமாக, அறிஞர்களை கல்வியை கைப்பற்றிக் கொள்கிறான். அதுக்கு பின்னால ஜாகிர்கள் வருவாங்க, அறிவியினர்கள் வருவாங்க. அவங்க எப்படின்னு கேட்டா, அவங்க நீங்க ஃபத்வா கேட்பீங்க, அவங்களும் அறிவில்லாம ஃபத்வா கொடுப்பாங்க, தானும் வழிகட்டு உங்களே வழிகெடுத்துருவாங்க. அப்ப இந்த உலகத்தில் ஆலிம்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் தீமையிலே மூழ்கி போகும், இந்த உலகத்தில் அறியாமையில் சூழ்ந்து விடும், இந்த உலகம் சுத்தமாக அழிந்து போய்விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, செத்ததுக்கு பின்னாலும் உங்களுக்கு பலன் தர வேண்டுமா, இறந்து போனதற்கு பின்னாலும் பலன் வேண்டுமா, நீங்க ஆலிமாக ஆக்குங்க.
வேற எந்த கல்வியினாலும் இந்த பலன் வராது என்று தெரிகிறது. நான் முதலே சொன்னேன், இது அமாத்தல் இன்சானும் இந்த தாமலுகு அன்பாமலுகு இல்லாமல் சலாஸ், மூன்றே மூன்று காரியங்களை தவிர எல்லாமே என்ன செஞ்சு விடும், அழிந்து விடும். அது என்னன்னு கேட்டா, இல்லாமின் சதக்கத்தின் ஜாரியத்தின் அவ் இல்மின் யுன்தஃபு பிஹி அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு. இல்மின் யுன்தஃபு பிஹி, பயன்தருகின்ற கல்வி. அவர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு போனார், அவர் ஒரு சிடி பேசினார், அவர் இந்த உலகத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை பண்ணார், திரிந்தாங்கன்னு சொன்னா மறுமையிலே உங்களுக்கு அது கூலியாக என்ன செய்யும், கிடைக்கும். மறுமையிலே உங்களுக்கு கூலியாக உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அது வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, துஆ செய்கின்ற ஒரு சாலிஹான நல்லறம் செய்கின்ற ஒரு பிள்ளை என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை நல்லறம் செய்யக்கூடியதாக நம்ம என்ன செய்யணும், வளர்க்கணும். இந்த யூனிஃபார்ம் பாருங்க, பொட்ட பிள்ளைங்க யூனிஃபார்ம் தான். எந்த பிள்ளைங்களாவது புதுவை போட்டு போறாங்க, உள்ள போறவனே என்ன படித்தான். அங்க என்ன செய்யறாங்க, ஆண்களும் டீச்சரும் சொல்லிக் கொடுக்க தான் செய்யறாங்க. அந்த பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறதுக்கு கவலை இல்லாம படிக்க வைக்கிறாங்க. பெண்கள் எவ்வளவு சீரழிஞ்சு போறாங்க மெட்ராஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரியும். எவ்வளவு தவறுகள் நடக்கிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா என்னவெல்லாமோ நடக்கிறது. நம்ம பெண்கள் அந்நிய காஃபிலோடு போகின்ற அளவிற்கு பெண்கள் இந்த படிக்கிறதுனால, இந்த செல்போன் கலாச்சாரமும் வெளியில படிக்கிறதுக்காக வெளியில போற காரணத்தினால எத்தனையோ பெண்கள் தவறி போகின்ற ஒரு நிலை. பஸ்ல போனாலே மனுஷன் ஒரு உணர்வு உள்ளவன் ஒரு மோசமான என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். அந்த அளவுக்கு கூட்டங்கள். எனக்கு பைக்கு சைக்கிள் எதுவும் ஓட்ட தெரியாது, பஸ்ல தான் நான் போறேன். போய் ஆகணும் 8 மணிக்குள்ள ஊருக்கு அங்க போய் சேர்ந்தா ஆபீஸ் போய் சேர முடியும். 12 மணி ஆயிடும். 10 மணிக்கு போனாலும் பஸ்ல ஏற முடியாது. அந்த அளவிற்கு கூட்டம். எல்லாரும் ஒரு இடத்துல ஏறணும், அங்க முன்னால ஏற முடியாது. டிடிஆர் அங்க வர மாட்டான், பின்னால ஏறினா தான் பஸ்ல டிக்கெட் கிடைக்கும். இப்படி எல்லாம் என்ன செய்து இருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்ததற்கு பின்னாலும் உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னார். அது என்னன்னு கேட்டா, இந்த கல்வியின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, பல மடங்கு நன்மை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆலிம்கள், இந்த அறிஞர்கள் இந்த கல்வியினால் தான் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மந்தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி. மந்தல்ல அலா கைரின், யார் ஒருவன் ஒரு நன்மையை அறிவித்தாரோ, உங்களுக்கு சொல்லி தந்தானோ, யார் நன்மையை உங்களுக்கு காட்டி கொடுத்தானோ, அவனுக்கு அதை பின்பற்றி யாரெல்லாம் செய்தார்களோ அவனுடைய கூலியிலிருந்து ஒரு பங்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அவங்க பங்கு குறைக்கப்படாது. அவன் பாருங்க, நமக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஒரே ஒரு முஸ்லிமை ஒருவரை முஸ்லிமாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால், கியாமத் நாள் வரைக்கும் அது எத்தனை மடங்கு இந்த மல்டி ஒரு வியாபாரம் வந்திருக்குது. மல்டி செயின் வியாபாரமா, இவரு அவரு கூலி இவரு கூலி எல்லாம் சேர்ந்து இவருக்கு ரொக்கமா கிடைக்கா இல்லையா, அதை விட மேல கிடைக்க அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும் சொல்றாங்க. யார் ஒரு நன்மையை அறிவிக்கிறானோ அவனுக்கு அதை போன்று யாரெல்லாம் செய்கிறார்களோ அவங்களுடைய கூலி கிடைச்சிட்டு இருக்கும். இது ஆளுங்களை தவிர வேற யாரும் கிடையாது. நன்மை எங்க இருக்கிறது, நன்மை என்ன சொல்லிக் கொடுக்க முடியும், வேற யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சில பார்க்கிறோம். அதனால இப்படிலாம் மிக அதிகமான ஹதீஸ்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய இந்த கல்வியை படிக்கின்ற ஆர்வத்தினால மிக அதிகமான அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அதனால் நாம் என்ன செய்யணும் கேட்டா, இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி, ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிகளிலே ஒரு பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறது. ஹிஃப்ல் பண்றாங்க, மாணவர்கள் ஹிஃப்ல் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு கூட்டம் ஒரு பள்ளியில் உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறது. தங்களுக்கு மத்தியிலே தரிசனம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த மார்க்க விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இல்ல நஸலத் அலைஹிம் ஸக்கீனா, அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது. இங்கே நிம்மதி, இங்கே அமைதி என்று தேடிக்கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கூட்டம் பள்ளியில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து ஓதிக்கொண்டு அதை பாடம் நடத்தி கொண்டிருந்தது என்று சொன்னால், அங்கே அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. அப்ப நம்ம தரிசனம் நடத்துறோம் சொல்லி கேட்டா, இங்க வந்து ஹிஃப்ல் நடத்துறோம் சொல்லி கேட்டா, அது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை பாடம் நடத்துறோம். பாடம் நடத்துகின்ற பொழுது அங்க என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. இல்ல நஸலத் அலைஹிம் ஸக்கீனா வ கஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. மலக்குமார்கள் உலகத்தில் சுத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். சய்யாஹீன ஃபில் அர்தி ஹதீஸ்ல வருகிறது. இந்த உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிற சில மலக்கள் இருக்கிறாங்க. எங்க அல்லாஹ்வுடைய திக்ர் நடக்குது, எங்க அல்லாஹ்வுடைய பாடம் நடக்கிறது, எங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது சொல்லி உடனே அப்படி கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கி அப்படியே சூழ்ந்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். வதக்கரஹுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு கேட்டா, தன்னிடத்திலே இருப்பவரிடத்திலே அதை பற்றி சொல்கிறான். மலக்குமார்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய அடியார்கள் உலகத்தில் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, குர்ஆனை பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆனை தர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, குர்ஆனை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று மலக்குமாரிடத்திலே சொல்கிறான். இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, இது மிக நீண்ட ஹதீஸ், புகாரில இந்த ஹதீஸ் இருக்கிறது. மலக்குமார்கள் மீண்டும் வானத்துக்கு செல்கிறார்கள். அல்லாஹ் தெரியாதவனை போன்று அந்த மலக்கிடத்தை கேட்கிறான், என்னுடைய அடியார்கள் நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள், என் அடியார்களை எப்படி பார்த்தீங்கன்னு கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னை பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். சுருக்கமா சொல்றேன், அவங்க சொர்க்கத்தை கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தெரியாதவனை போன்று கேட்கிறான், சொர்க்கத்தை அவங்க பார்த்தீங்களா என்று கேட்கிறான்.
இல்ல பார்த்தது இல்ல. பார்த்தா என்ன செய்வாங்க, இன்னும் அதிகமாக ஆசையோடு கேட்பார்கள். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை அவங்க பார்த்து இருக்கிறாங்களா, பார்க்கல. அப்படின்னா எப்படி அவங்க பாதுகாப்பு தேடுவார்கள், இன்னும் அதிகமாக பாதுகாப்பு தேடுவார்கள். சுருக்கமா சொல்றேன். கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், அவங்க நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுப்பா அப்படிங்கிறான். எல்லாருக்கும் மன்னிப்பு. எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேருக்கு மன்னிப்பு. இந்த மலக்குமார்கள் சும்மா இருக்க கூடாதா? அல்லாவே அங்க என்னன்னு கேட்டா, அந்த மதரசால படிக்கிற பிள்ளைங்க 10 பிள்ளைங்க நாங்க பாடம் நடத்துவாங்க. 2 பேர் ஊருக்காரங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தான், அவங்கள சேர்ந்தவன் இல்ல, வெளியில இருந்து வந்தவன் உட்கார்ந்துட்டு இருந்தான். என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லவர்களோடு சேர்ந்தவர்கள் எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, மூதேவி ஆக மாட்டாங்க. அவங்களையும் சேர்த்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறான். உங்களுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு நன்மை வேண்டும் என்று சொன்னால் பாடத்தில் உட்காருங்க. பாடம் நடத்துகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பாடம் இங்கே நடக்கிறது. ரசூலுடைய ஹதீஸ்கள் இங்கே நடத்தப்படுகின்றன. இந்த ஹதீஸ் பாருங்க, இது நீண்ட ஹதீஸ், புகாரில் இருக்கிறது. நம்பர் வேணா சொல்றேன், எடுத்து பாருங்க. 5731 முஸ்லிம்ல இது. புகாரில் ஒரு இடத்துல வருகிறது. புகாரில் இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக வருகிறது. இந்த முஸ்லிமே இந்த ஹதீஸ் செய்து இருக்கிறது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். அல்லாஹ்விடத்திலே அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் அங்கே சந்திப்பதற்காக வேண்டி வந்தான். அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவன் ஓதுற பிள்ளையில இல்ல, அவன் இந்த திக்ர் மஜ்லிஸில் உள்ளவன் அல்ல. அவன் என்ன செய்யணும் கேட்கும்போது, அந்த கூட்டத்தோடு சேர்ந்தவன் எப்படி ஆகலாம், நன்மையைத்தான் பெற்றுக்கொள்வார்கள், ஒரு மூதேவி ஆக மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக அவர்களையும் மன்னித்ததாக சொல்கிறாங்க. உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையாங்க, கள்ளு குடிக்கிறவன் ஒருத்தர் சீட்டு விளையாண்டு இருக்கான், நீங்களும் தெரியாதவங்க போய் உட்காந்துட்டீங்க, என்ன செய்வான், போலீஸ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிருவான். நான் ஒரு தாடிலாம் வச்சிருக்கேன், நான் ஒன்றும் விளையாட மாட்டேன்னா கேட்க மாட்டான். நீ முதல்ல அங்கே வா, அப்புறம் பதில் சொல்ல அப்படிம்பா. அது மாதிரி தான் என்னன்னு கேட்டா, இவங்களும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான்னு ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அப்ப அவங்களோடு உட்கார்ந்தவன், யார் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யார் உதவி செஞ்சாங்களோ, யார் அந்த சபையிலே கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கும் கூட என்னன்னா அவங்க வந்து மூதேவியாக மாட்டாங்க, அவர்கள் சீதேவித்தனம் பெறுவார்கள் என்று என்ன செய்கிறார் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். புகாரில் வந்து அப்படின்னு கேட்டா 6408வது ஹதீஸ். புகாரில் 6408வது ஹதீஸ், முஸ்லிம் வந்து 5218வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் இப்படி வருகிறது. அதனால இந்த உலகத்திலேயே மிகச்சிறப்பானவர்கள் ஆலிம்களாக இருக்கிறார்கள். எனவே ஆலிம்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதுக்காக இன்னொரு நம்ம வந்து விளங்கிறனும், முழுக்க 100% கரெக்டா இருப்பாங்கன்னு யாருமே நினைக்கக்கூடாது. 100% எல்லாரும் சரியா இருப்பாங்க. எனக்கு வந்து மலக்குமார்கள் இல்லை. நீங்களா இந்த ஆலிம்கள் எல்லாம் மலக்குமார்களா இல்ல அல்லாஹ்வா? அல்லாஹ் இல்ல, மலக்குமார்கள் இல்லை. அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் ஏன் செய்து இருக்கின்றன. உதாரணமா பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவே கண்டிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி, முஸ்தபா, மிகச்சிறப்பான நபி, கண்ணியத்திற்குரிய நபி. ஒரு முறை என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாம என்ன செஞ்சிட்டாங்க, நல்ல காரியம் செய்கிறார்கள். என்னன்னு கேட்டா, இந்த குறைஷிகள் பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு கொஞ்சம் இந்த மக்கள் அவதிப்படுறது குறையுமா இல்லையா, அடிபடுறது குறையுமா இல்லையா, அதுக்காக அவங்க எழுப்புறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதவங்க ஒரு கண் தெரியாத சஹாபி வர்றாரு. அவர் கேட்கிறாரு, என்ன ஒரு சாதாரண சட்டத்தை ஏதோ கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கோபப்படுறாங்கிறது அவருக்கு பார்க்கவும் தெரியாது, அவரும் கண் தெரியாதவராக இருக்கிறார். கேட்டுட்டார், ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க, அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறார். அப்ப உலகத்துல என்னன்னு எல்லா டைம் ஒரு கை மாதிரி இருக்காது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் என்ன செய்ய ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஆலிம்கிட்ட குறை இருக்கணும், அதை என்ன செய்யணும், தண்டவா போட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லவும் கூடாது. எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க வந்து மலக்குமார்கள் இல்லை, அவங்க யாரு தான், மனிதர்கள் தான், ஆசாபாசங்கள் உள்ளவர்கள் தான். கரெக்டா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்கன்னு அதுவும் என்ன செய்ய முடியாது. அது சில நேரங்களில் அப்படித்தான் என்ன செய்ய இருக்க முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும், அதை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, அவங்களை நம்ம கண்டிக்கிறதோ, அவங்களை வந்து மிகப்பெரிய ஒரு தாழ்வாக கருதுவதோ இந்த இஸ்லாத்தில் அனுமதியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஆலிம்களாக இருக்கிறார்கள். இப்ப அவரை நம்ம கண்டிச்சு வச்சுக்கிறீங்க. உதாரணமா என்ன கண்டிக்கிறாங்க வச்சுக்கிறீங்க, என்னோடு எந்த படிச்ச மாணவர் ஒருத்தர் இருக்காரு வச்சுருங்க, என்னை அவர் அவமானமாக ஒருத்தர் பேசுகின்ற பொழுது என்னுடைய மாணவர் என்னை எப்படி மதிப்பாரு, மதிக்க மாட்டார். மாணவர் என்ன செய்ய மாட்டாங்க, நேற்று கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் தப்பு செஞ்சிருக்கும் அடிச்சுட்டா கூட அவர் மாணவரை திருப்பி கேட்டுருவான், நீ அன்னைக்கு உங்களை இப்படித்தானே பேசினாரு அவர் அப்படின்னு. இதுகெல்லாம் இருக்குது. அப்ப இதுகெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இந்த உலகத்திலே அத்தனை பேருமே சரியாக இருந்து விட மாட்டோம். நம்ம இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பாக்குறோமா இல்லையாங்க, சில பேர்ல பேசிடுவோம், அப்புறம் யோசிப்போம், சரி இதெல்லாம் பேசாம இருந்திருக்கலாம் அப்படி பின்னால்தான் நம்ம யோசிப்போம், நீ சொல்லாம இருந்திருக்கலாம், நீ செய்யாம இருந்திருக்கலாம் நம்ம யோசிப்போம். அதனால நான் அத்தனை பேருமே இவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் இவ்வளவு சிறப்பானவர்கள் என்று சொல்கிறான். அதனால இதை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யணும், சின்ன சின்ன விஷயங்களிலே பிரச்சனையை பண்ணோம் சொன்னா அது பெரிய பிரச்சனையாக ஆகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆக எனக்கு தரப்பட்ட தலைப்பும் இதுதான், இங்கே பேசப்பட்ட தலைப்புகளும் இதுவாகத்தான் என்ன செய்யுது இருக்கின்ற காரணத்தினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆளுங்களின் அதிகமான விஷயங்கள் இது சம்பந்தமாக சொல்ல வேண்டும். வருஷா வருஷம் நமக்கு எப்படித்தான் கடைசியில் போட்டு சட்டு குடிக்கிறது வழியை பார்ப்பாங்க. அதனால என்ன செய்யணும் கேட்டா, ஆலிம்கள் மிக சிறப்பானவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய சாட்சியோடு சேர்த்து சொல்கிறான் என்ற அளவிற்கு அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால நாம் ஆலிம்களை மதிக்க வேண்டும்.
அந்த ஆலிம்களை உருவாக்க வேண்டும். இந்த ஊர்ல இருந்து உருவாக்கணும். ஒவ்வொரு மாணவரும் சொல்கின்ற, ஓதிக்கொண்டிருக்கிற மாணவர் சொல்றாரு, நாங்க இங்க வரும்போது ஒண்ணும் தெரியாம வந்தோம், நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். ஓதி இருக்கிற மாணவர்கள் உங்களுக்கு முன்னால பேசுகிறார்கள், மிக சிறப்பாக பேசுகிறார்கள், அழகாக பேசுகிறார்கள். அப்ப இது மாதிரி நம்முடைய மகனும் உருவாக வேண்டும் என்று ஒரு ஆர்வம், ஒரு ஆசை வர வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. அதை நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஊரை எத்தனை பேர் இந்த வருஷம் உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, இந்த கல்லூரியிலே ஓத வைக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீர்கள் என்று நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் மறுபடிவானாக. இன்னல்லாஹ யாமுரு வல் யத்னி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர் வ ذِكْرَى أَكْبَرُ وَاللَّهُ أَعْلَمُ.